அரங்கில் நம்மோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு சரவணன் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு கன்னியப்பன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மற்றும் ஒரு வழக்கறிஞர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு அந்தரிதாஸ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். 4 பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் சரவணன் உங்களிடமிருந்தே கேள்வியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக மதிமுகவை அழிக்க நினைக்கிறது அப்படின்னு வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது வைகோ மட்டும் சொல்லலை, இன்றைக்கு ஜீராமகிருஷ்ணனும் சொல்லுகிறார். மதிமுக தலைமையில் அல்லது மதிமுக ஒருங்கிணைத்து ஒரு மக்கள் நல கூட்டணி வலுப்பெற்றிருக்கிறது, இதை கண்டு திமுகவிற்கு அச்சம் என்பது போன்ற துணியில் தான் அவருடைய கண்டனங்கள் இருக்கின்றன. உள்ளபடியே அதிமுகவிற்கு மாற்று திமுக தான் களத்தில். அதிமுக திமுக என்று இருந்த நிலையில் இன்னொரு போட்டியாளர் வருகின்ற பொழுது இந்த போட்டியாளரை முதலில் நம்ம சந்திக்கணும் அல்லது அந்த போட்டி களத்திலேருந்து தள்ளணுங்கிற ஒரு பார்வையோடு திமுக மக்கள் நல கூட்டணியை பார்க்க தொடங்கி இருக்கிறதா? அதன் வெளிப்பாடு தான் இந்த மதிமுகவிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் இங்கே அணிமாறக்கூடிய விஷயங்களா? அதாவது முதலிலே என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய வாழ்த்துக்களையோ என்னுடைய பாராட்டுகளையோ உங்களோட நியூஸ் 7 இதுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது 2000 தேர்தல்னு போட்டு உங்களுடைய அந்த மாண்டேஜ்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞரை போட்டிருக்கீங்க, அடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸை போட்டிருக்கீங்க, அடுத்து திரு வைகோ அவர்களை போட்டிருக்கீங்க. அதாவது இதில் என்னென்னா அதிமுகவை அந்த சீன்லேயே இல்லை அப்படின்றது மக்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, 2016 தேர்தலில் அதிமுக ரேஸ்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுது. அது நீங்க புரிஞ்சுக்கிட்ட இமேஜ் புரிஞ்சிக்கல. 2016 தேர்தல் அப்படின்னு போட்டு 3 பேரை மட்டும் போட்ட உடனே அப்படி ஒரு அப்படி ஒரு இமேஜ் மக்கள் மனதில் கிரியேட் ஆகும். மிக்க நன்றி. அதுதான் உண்மையும் கூட. இதுதான் உண்மையும் கூட. இல்ல நீங்க ஒரு நிமிஷம் நீங்க உங்க கட்சியினுடைய கொள்கைகளை பேசலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி என்ன நினைக்கிறது நீங்க சொல்லக்கூடாது. நான் நினைக்கல. நாங்க சொல்றோம் நல்ல முன்னேற்றம், இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முடிச்சிடுறேன். நாங்க என்ன நினைச்சு அதை போடுறோம் அப்படிங்கறத நாங்க தான் சொல்லணும். இன்றைய விவாதம் மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றதை நான் சொல்றேன். இன்றைய விவாதத்தில் அதிமுகவின் சார்பில் இங்க யாரும் வரவும் இல்லை, வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வந்துருங்க தயவுசெய்து. அதிமுகவை பற்றிய விவாதம் அல்ல இன்றைய தேர்தல் களத்தில் நாம் விவாதிக்கிறது திமுக மதிமுகவை அழிக்க நினைக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்தது மதிமுகவின் சார்பில் ஒரு பிரதிநிதி, திமுகவின் சார்பில் ஒரு பிரதிநிதி, பொதுவாக அரசியல் விமர்சகர் ஒருவர், பாமகவினுடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி பேச கன்னியப்பன். இதுல அதிமுகவிற்கு எந்த இடத்திலும் வேலை இல்லைங்கிறதுனால அவருடைய புகைப்படம் இல்லை. நீங்க விஷயத்துக்குள்ள அதாவது அதான் நான் ஏற்கனவே இதுல சொன்னேன். இது அரசியல் கூட்டணிகளை பற்றி பேசுவதற்கான காலம் கிடையாது. லாஸ்ட் வீக் நடந்த டிபேட்லயும் அதை தான் சொன்னேன். இப்போ இந்த டிபேட்லயும் நான் அதை தான் ரீஐட்ரேட் பண்ண விரும்புறேன். அதாவது என்னன்னா, இன்னும் மக்கள் இந்த வெள்ளம் என்ற பேரழிவிலிருந்து இன்னும் வெளியே வரவில்லை. நான் கூட்டணி பத்தி பேசல. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இப்போவும் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் வரை இந்த வெள்ள நிவாரணத்திலே தான் இன்னும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் என்பதை பற்றி அவர்கள் கிஞ்சித்துக்கும் சிந்திக்கவில்லை. அதாவது நீங்க மாவட்ட செயலாளர்கள் சேரதெல்லாம் வருகிறார்கள், அதெல்லாம் நிவாரண பணிகளில் உண்டுதானா? இல்ல அதுதான் இப்ப நான் அதுக்கு தான் வரேன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மதிமுகவை அழிக்க நினைக்கிறதா திமுக அப்படின்னு சொல்றாங்க. மதிமுகவை அழிப்பதற்கு திமுக தேவையில்லைங்க. அவருடைய தலைவர், அந்த தலைவர் வைகோவே போதும் மதிமுகவை அழிப்பதற்கு. அதாவது பாத்தீங்கன்னா அவரை நம்பி வந்தவர்களை எல்லாமே நட்டாற்றில் விட்டார். பசும்பொன் நம்ம முத்துராமலிங்கமா இருக்கட்டும், KS ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், எல்லாருமே அவரை நம்பி ஒரு பெரும்பாலானவர்கள் வந்தவர்கள் எல்லாருமே அவரால் நட்டாற்றில் விடப்பட்டார்கள். 1993 வைகோ திமுக விட்டு பிரிஞ்சு போறாரு. பிரிஞ்சு போனதுல இருந்து அவர் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் என்னவோ நாங்கள் 1993 திமுகவோட வேலையை மதிமுகவை அழிக்க நினைக்கிறதான்னு சொல்கிறது ஒரு சரியான இது கிடையாது. அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அட்டென்ஷனை டைவர்ட். அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கலாம் வைகோ, ஆனால் அவர் ஒரு சிறந்த தலைவர் கிடையாது. ஒரு கட்சியை நடத்தக்கூடிய திறமை அவருக்கு இல்லை. அதுதான் இதை கம்யூனிகேட். அவருடைய சொந்த என்ன சொல்கிறது, சரியான அவருக்கு ஒரு விஷன் கிடையாது. அந்த விஷன் இல்லாத ஒரு காரணத்தினாலேயே தான் மதிமுக அழியுது. அதாவது மக்கள் அந்த மதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும், அந்த இடைப்பட்ட தலைவர்களாகட்டும் மனம் வெறுத்து வேறு வழி இல்லாமல், அதாவது இப்போது அரசியலுக்கு வராங்க அப்படின்னா மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக இருக்கும். அடுத்து அவர்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது பர்சனல் ஆஸ்பிரேஷன்ஸ்ன்னு இருக்கும். அதாவது இப்போ ஒரு தலைவன் யாருன்னா, அவங்க கூட இருக்கவங்களுடைய அந்த பர்சனல் ஆஸ்பிரேஷன்ஸை எடுத்து அவர்களையும் அவர்களோட சேர்த்து வழி நடத்துபவன் தான் தலைவன்.
அப்படி விட்டுட்டு என்னுடைய குறிக்கோள் மட்டுமே முக்கியம், என்னுடைய சுயலாபம் மட்டுமே முக்கியம் என்ற கருத்தில் வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த செயல்பாடு தான் மதிமுகவின் வீழ்ச்சிக்கு காரணம். திமுக காரணம் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுக காரணம். வைகோ இருக்க வரைக்கும் திமுக கவலைப்பட வேண்டாம், அவரே அழித்து விடுவார் மதிமுகவை. அது பார்க்கலாம். நண்பர் சரவணன் அவர்கள் முதல்ல ஒன்றை திருத்திக் கொள்ள வேண்டும். வைகோ 93 பிரிந்து போகவில்லை, நீக்கப்பட்டார் என்பதுதான் செய்தி. இன்னொன்று ஏதோ நட்பாட்டிலே விட்டுவிட்டார் என்று சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்னா ரித்திஷ் எம்பியை, மந்திரியா இருந்த நெப்போலியனை, மந்திரியா இருந்த பரிதி இளமழுதிய, அதுக்கு பிறகு மந்திரியா இருந்த முல்லை வேந்தனை இவங்க நட்டாட்டில் விட்டாங்க. அதனால நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலையே. இல்ல நாங்க போய் அந்த கட்சி எங்க அழிக்குது, இந்த கட்சி எங்க அழிக்குது, நாங்க போய் யாருக்கும் கண்ணீர் விட்டு அளவில்லையே. லிஸ்ட்ல பேசினா நான் உங்களை பேச விட மாட்டேன். நீங்க அப்படியே உங்க கருத்துல சொல்லிட்டீங்க, நீங்க நான் பதில் சொல்லணும். நீங்க இடையில பேசக்கூடாது, வேற யாருக்குன்னு வச்சுக்கீங்க. ஆக அது ஒன்று திருத்திக் கொள்ள வேண்டும். இன்னொன்று ஏதோ வந்து வைகோ சுயநலம், எது சுயநலம்? 2002 பொடாவில அரெஸ்ட் ஆன போது வேலூருக்கு கூட வந்து, அதாவது 577 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்த அந்த தியாகத்தை அறுவடை செய்வதற்காக கொஞ்சம் ஈகோ கூட பார்க்காமல் தான் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வேலூர் சிறைச்சாலைக்கு வந்து, பொடா நீதிமன்றம் பூர்ணபள்ளிக்கு வந்து காத்து கொண்டு, அவரை வைத்துக் கொண்டு 40 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து என் தம்பியினுடைய பிரச்சாரம் மின்சாரத்தை பாய்ச்சியது என்று சொன்னாரே, அப்பொழுது கூட அவர் தேர்தலில் நிற்கவில்லை. சுயநலம் யாரும் சொல்ல முடியாது. அப்போ கூட ஒன்றிய செயலாளராக இருந்த சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனுக்கு தான் சிவகாசியிலே கொடுத்தார். சுயநலத்தை பத்தி அவங்க எங்க கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்றேன் அப்படி ஜெயில போட்ட அதே வந்து சகோதரி செல்வி ஜெயலலிதாவோட தான் போய் கூட்டணி வச்சாரு. ஜெயலலிதா நாளைக்கு போய் சகோதரி ஜெயலலிதா சொல்லி கூட்டணி வைத்தவர் தான் இந்த வைகோ. சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிபாபு சாவட்சியை 3 வருஷத்துல போய் கூட்டணி வச்சீங்களே, அப்பெல்லாம் இது தெரியாதா? நாங்க கூட்டணி வைக்கும் போது தான் தெரியுமா? கலைஞர் அவர்கள் 2 பேர் இருந்தா கூட ஒரு கட்சி அதை உடைக்கக்கூடிய அந்த திறமை பெற்றவர் தான் கலைஞர். சொந்த கட்சிகளை உடைப்பதிலே, கட்சிகளை உருக்குலைப்பதிலே, அதனை சீரழிப்பதிலே கலைஞர் என்பது கலைஞருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. திரு அந்திரிதாஸ், இப்ப அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ நீங்க கட்சி தாவல் அப்படிங்கிறது தமிழகத்திற்கு ஒன்றும் புதிதே அல்ல. நேற்று வரை ஒரு கட்சியில இருந்துட்டு மிக கடுமையாக தாக்கி பேசுறது நாஞ்சில் சம்பத் மதிமுக இருந்து அதிமுகவிற்கு சென்றிருக்கிறார், அதிமுக இருந்து திமுக போனாங்க. நீங்க சொன்ன நெப்போலியன் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிறார், பலரும் கட்சி மாறுகிறார்கள். ஆனால் அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, எந்த இடத்திலும் திமுகவை அழிக்க நினைக்கிறது என்று நாங்க எந்த கட்சியும் பார்த்து சொல்லல. திமுகவில் மதிமுகவினர் போய் சேருகிறார்கள் என்பதற்காக நாங்கள் அழிக்க நினைக்கிறோம் என்று சொல்வது ஏற்புடைய வாதம் அல்ல. ஏடிஎம்கே போய் சேர்ந்தாங்க, அப்ப ஏடிஎம்கே அழிக்க நினைக்குதா? அன்பு சகோதரி ஜெயலலிதா வந்து ஏடிஎம்கே அழிக்க நினைக்குது. சொல்லுங்க, அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. வக்காலத்துல ஆஜராவதன் கேள்வி எனக்கு. அதாவது 93 இருந்து தொடர்ந்து மதிமுக என்கின்ற இயக்கம் இருப்பதை கலைஞர் சகித்துக் கொள்ளாத காரணத்தால் தான் தொடர்ந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். 96 ஒரு நெருக்கடி வந்தபோது ஆளுங்கட்சி மைனாரிட்டி திமுகவாக இருந்தாலும் கூட அந்த 96 எங்கள் கட்சியை சில பேர் இழுத்தார் என்பது உண்மைதான். 2006 எல்ஜிஎம் செஞ்சியும் அங்கே போன பொழுது, 2 எம்பிக்களாக இருந்து போன பொழுது டெல்லியிலே ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டி கொடுக்கும் பொழுது கலைஞர் சொன்னார், மதிமுக எங்கே இருக்கிறது, அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா என்று கேலியும் கிண்டலமாக பேசினார். அந்த கலைஞர் தான் இன்றைக்கு இந்த 4 பேர் மாத்திரம் போய் அறிவாலயத்துக்கு போய் சேர்ந்தார்களே, அன்றைக்கு சொல்லுகிறார், சாரை சாரியாக மதிமுகவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து சார் வந்தாங்க? ஏன் வந்தாங்க தெரியுமா? மதிமுக வந்து ஒரு ரத்த தான இயக்கம், நாங்கள் ரத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம், புது ரத்தம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இவர்கள் வேண்டுமானால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த ரத்தத்தை வேண்டுமானால் களவாடி விடலாமே தவிர வேர்கள் அப்படியே தான் இருக்கிறது. ஒரு மரத்துக்கு வேர் எப்படி ஒரு கட்டடத்துக்கு அடித்தளம் எப்படி ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் வைகோ வைத்து தான் இருக்கிறாங்க, இவங்களை வைத்து கிடையாது. ரத்த தானம் செய்வதற்கு ஏன் வருத்தப்படணும் தான் கேக்குறேன். ரத்த தானம் செய்வதற்கு வருத்தப்படணும்னா சரியான ஆளுக்கு போய் சேர வேண்டும். இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த ரத்தத்தை கபலீகரம் செய்து கொள்கிறார்கள். அப்படி சொல்லுங்க. நீங்க ரெண்டு விஷயம் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதிமுக அரசை நேரடியாக விமர்சிக்க அஞ்சுபவர்கள் திமுகவை விமர்சித்து விட்டு அதன் தொடர்ச்சியாக அதிமுகவை விமர்சிக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு. மதிமுக தொடர்ந்து மதிமுகவும் மக்கள் நல கூட்டணியும் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மறைமுகமாக அதிமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஒரே நிமிஷம், அவருக்கான கேள்வி பேருக்கும் உங்களுக்கான நேரத்தை மிகச்சரியாக நிச்சயமாக நான் தருகிறேன். நீங்க எல்லோருமே வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளுங்கள், உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தெளிவாக கேட்கிறாரு திரு கருணாநிதி அவர்கள், அதிமுகவை விமர்சிக்க அஞ்சுபவர்கள் அப்படிங்கிறார். அதாவது முன்னாடி இன்னொன்னுக்கு அவர் பதில் சொல்லணும்.
மு.க. அழகிரி அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்தார். என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடன் ஸ்டாலின் அதிமுகவுடைய ரகசிய உடன்பாடு நானா ஸ்டாலினா என்று கேட்டிருக்கிறார். என் மீது, என் குடும்பத்தின் மீது வழக்குகள் போட்டிருக்கிறது ஜெயலலிதா அரசு. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த வழக்கும் இதுவரை போடப்படவில்லை. நான் பேசுகின்ற அளவுக்கு அவர் கலைஞருடைய அறிக்கைகளை பற்றி மாத்திரமே பேசுகிறாரே தவிர அந்த அம்மையாரை பற்றி நேரடியாக விமர்சனம் செய்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டை மு.க. அழகிரி 2014 வைத்திருக்கிறார். அதுக்கு பதில் சொல்லுங்க. செம்பரமா கம்மியாரிலே நிர்வாகம் சரியில்லை என்று சொன்னதற்காக தலைவர் அவர்கள் கடுமையான அறிக்கை கொடுத்து அந்த அம்மையார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க அதை கூட சொல்லல. அந்த அளவுக்கு நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். ஆனால் வேண்டும் என்றே திட்டமிட்டு நாங்கள் ஏதோ அவங்களுக்கான நேரத்தை கொடுத்து நான் வரேன். இந்த இடத்துல பாமகவிற்கான கேள்வி என்பது மிக உறுதியாக கிட்டப்பட்ட ஆட்சி அமைத்து விட்டோம், கையெழுத்து போட்டு அரியணை ஏறுவது, பதவி பிரமாணம் எடுக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பாமகவினர் தொடர்ந்து செயல்பட்டு வந்தீர்கள். அந்த துணியில் தான் பேசிக்கொண்டும் இருந்தோம், பாமகவினர் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதில் சற்று சமரசம் செய்ய வேண்டிய நிலை எங்கிருந்து வருகிறது? திமுக அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை மற்றவர்களுக்கு கொடுக்க தயார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், நீங்கள் கூட்டணிக்கு தயார் என்று சொல்லி இத்தனை மாதங்கள் ஆகிறது. நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி கூட்டணிக்கு தயார் என்று சொல்லி இத்தனை மாதங்கள் ஆன பிறகும் இதுவரை பாமகவோடு எந்த கட்சியும் கூட்டணியில் சேருவதற்கு தயாராக இல்லை, இதுவரைக்கும் சேரலை. இப்போ துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சலுகை கொடுக்குற மாதிரியான ஒரு போக்கா, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இறங்கி வந்திருக்கிறீர்களா? இதிலும் எந்த கட்சியும் வரவில்லை என்று சொன்னால் அடுத்தது என்னவா இருக்கும்? நீங்கள் வேற ஏதாவது கூட்டணியில் சேருவீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் எப்போதும் இந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து எப்போ நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தோமோ, நவம்பர் 2014 சொன்னோம், திமுக அதிமுக அல்லாத ஒரு அணியை தமிழகத்திலே உருவாக்கி தமிழக மக்களுக்கு புதிய அரசியலை, புதிய ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவித்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் எங்களுடைய பயணம் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். இதில் எந்த தொய்வும் எங்கேயும் ஏற்படவே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி தான் என்பதுல எங்களுடைய எந்த இடத்துலையும் நாங்க சமரசம் சொல்லல. திமுக அதிமுக இரு விஷயங்களில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள தயாராக இல்லை. முதலில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக பாமக இவர்களோடு கூட்டணி கிடையாது, மக்கள் நல கூட்டணியுடைய பார்வை. இப்ப நீங்க இந்த இரண்டு கட்சியோடு மட்டும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி சேர பாமக தயாரா? தேர்தல் நெருங்குகிற வேலையில தான். தேர்தல் நெருங்கிடுச்சு சார். நான் முதல்ல எல்லா கட்சிக்கும் ஒன்று வைக்கிறேன். நான் எல்லா கட்சிக்கும் சேர்த்து கேட்கிற கேள்வி, நாளைக்கு வாக்குப்பதிவுன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் இதைத்தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? இன்னும் ஒரு நாட்கள் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், தமிழக தேர்தலை தொடர்ந்து நோக்கி இருப்பீங்க. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும், ஒரு வார கால இடைவெளியில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றே கொண்டிருக்கும். அப்ப கூட கூட்டணிகள் மாறி இருக்கும், வேட்பாளர்கள் மாறி இருப்பாங்க. இல்ல சார், இது நடைபெற்றிருக்கிறது. தமிழக அரசியலே இது நடைபெற்றிருக்கிறது. அதனால எந்த நேரம் எது எப்படி உறுதி செய்யப்படும் என்பது இப்போ தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறீங்களா? ஆனா அதுக்கு முன்பாக ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறீங்க, திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது. அது மட்டும் அதுல உறுதியா இருக்கிறீங்களா? இதே உறுதி விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல ஏன் இன்னும் முடியல? இல்ல, நாங்க எல்லா கட்சிகளுக்கும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம். அதுல உறுதியா இருக்கும். அவங்க யார் வருவாங்கங்கறத தேர்தலுக்கான காலம் இருக்கு, அந்த காலத்தின் போது நான் ரொம்ப பிராக்டிகலா ஒரு கேள்வி. திமுக அதிமுக நீங்க உங்க கதவை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாத்திட்டீங்க. மீதி இருக்கிற கூடிய கட்சி பாஜக காங்கிரஸ். அது எந்த மீதி இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக பாஜக காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 கட்சிகள். அந்த 4 கட்சிகளும் உங்களுக்கான கதவை சாத்தி விட்டார்கள். அப்போ உங்களுக்கான கதவு இல்ல, உங்களுடைய கதவு திறந்திருக்க இல்ல, உங்களுக்கான நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய கதவும் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவும் என்பது தேமுதிக காங்கிரஸ் பாஜக, இந்த 3 தான். இந்த 3ல நீங்க ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில காங்கிரஸ் விஷயம் செந்தில் சார் சொன்ன முடிவு தான் தேர்தல். இல்ல நான் அப்படி சொல்லல, நான் சொல்லல. தேர்தலுக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் எத்தகைய மாற்றங்கள் வேண்டாலும் நிகழலாம் என்பதுதான் அந்த மாற்றம் திமுகவோடு கூட்டணி சேரக்கூடிய மாற்றமாகவும் இருக்கலாம். தெளிவா இருக்கிறோமே, அதுல இருக்க உறுதி ஏன் இல்லைங்கறத கேள்வி. வேற எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எங்கள் கதவு தயாராக இருக்கு. நான் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வழக்கமா முதல் சுற்றிலேயே 4 பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்வது வழக்கம். ஆனால் திரு ரவீந்திரன், உங்களுடைய கருத்துக்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் பதிவு செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமியுடைய பார்வையும் கருத்துக்களும் என்னவாக இருக்கிறது? மதிமுகவை அளிக்க நினைக்கிறதா திமுக என்ற கேள்வியோடு தொடங்கிய இந்த முதல் சுற்று பாமகவில் சென்று நின்றிருக்கிறது. தொடரலாம். இன்னும் சில கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.